ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நிறைய பேருக்கு பிடிச்ச ரோட்டுக்கடை மஷ்ரூம் மசாலா. அதை எப்படி வீட்டிலையே பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு மஷ்ரூம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அது கூடவே 1 கப் அளவுக்கு முட்டைக்கோசையும் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையுமே நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு அது கூட நான் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவையும் ஆட் பண்ணிக்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ளைன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவு போட்டுக்கலாம். அது கூடவே நான் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா பசைஞ்சு விடுங்க. தண்ணி சேர்க்கவே கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி மஷ்ரூமும் முட்டைக்கோசும் வாஷ் பண்ண தண்ணி இருக்கும். நீங்கள் என்ன தான் அதை வந்து ட்ரைன் பண்ணாலும் அந்த தண்ணி வந்து பொதுவாகவே மஷ்ரூம்லேயும் முட்டைக்கோஸ்லேயும் இருக்கும். ஸோ அந்த தண்ணியே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்களா, நான் தண்ணி ஊற்றவே இல்லை, ஆனால் கரெக்டாக வந்து நம்மளுக்கு தண்ணி கலந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வருது இல்லை. ஸோ அதுக்காக தான் பொதுவாகவே நீங்கள் வந்து மஷ்ரூம் பகோடா அதெல்லாம் போடுறீங்க அப்படின்னா நம்ம வந்து மஷ்ரூம் பஜ்ஜி மஷ்ரூம் பகோடா அதெல்லாம் போடுறப்ப தண்ணி வந்து நம்ம கலக்கவே கூடாது. மஷ்ரூம் அரிஞ்சு அதில் வந்து பவுடர் சேர்த்து இந்த மாதிரி பசைஞ்சு தான் விடணும். ஏன்னா ஆல்ரெடி மஷ்ரூம்லேயே தண்ணி இருக்கும். நீங்கள் எக்ஸஸாக சேர்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அது நம்மளுக்கு அந்த கிறிஸ்பியாக அந்த மொறுன்னு வராது. ஸோ வந்து நம்ம தண்ணி சேர்க்காமல் பசஞ்சோடனே பாருங்கள், இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஈரப்பதமாக தான் இருக்குது. கடைசியில் நம்ம தண்ணி சேர்க்கலை, ஆனால் ஈரப்பதமாக இருக்குது இல்லையா. இப்போ இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை வந்து நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம் குட்டி குட்டி பீஸாக போட்டு. நான் எண்ணெய் ஆல்ரெடி சூடு பண்ணியிருக்கேன். எந்த ஷேப்பு அப்படிலாம் அவசியம் இல்லை. நம்ம சும்மா குட்டி குட்டியாக நம்ம வந்து ஒரு குட்டி குட்டி போர்ஷனாக எடுத்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை கடைசியாக வந்து நம்ம வந்து உதுத்து விட தான் போகிறோம். ஸோ அதனால் வந்து இதை நம்ம குட்டி குட்டி போர்ஷனாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா மஷ்ரூமையும் பொரித்து எடுத்தாச்சு. நல்லா பகோடா போல் கிறிஸ்பியாக இருக்குது. நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்டாலும் சூப்பராக தான் இருக்கும். நம்ம ஆனால் ரோட் சைட் மஷ்ரூம் மசாலா போல் செய்ய போகிறோம் இல்லையா. ஸோ அதுக்காக இதை வந்து நம்ம வந்து நல்லா அந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி நல்லா உதுத்து விட்டுக்கலாம். உங்களுக்கு இப்படியே பீஸா போட்டாலும் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 5 காஷ்மீரி சில்லி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா மைய பேஸ்ட் போல் அரைச்சி ரெண்டுத்தையும் மைய பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஏன்னா தக்காளியே ஜூஸியாக இருக்கனால நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணி ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சு நம்ம நல்லா வதக்கி விடலாம். ப்ரௌன் கலராக மாறட்டும், லைட் ப்ரௌன் கலராக மாறட்டும், அது வரைக்கும் வதக்கி விடலாம். இந்த காஷ்மீரி சில்லி நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, பொதுவாக ரோட் சைட்லலாம் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு பதிலாக இந்த காஷ்மீரி சில்லியை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா காஷ்மீரி சில்லியில் காரம் இருக்காது, பட் கலருக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா போட்டோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பொதுவாகவே. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இதை வந்து வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை எல்லாம் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விடலாம். வெங்காயம் இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கியிருக்கப்ப நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். இதை இந்த மசாலாவோட பச்சை வாடை போகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம்.
மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் லெமன் ஜூஸ் பதிலாக வினிகர் ஆட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த புளிப்பு தன்மைக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறது. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். இது கூடவே இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம மஷ்ரூம் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு அதுலேயும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். இல்லை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நல்லா இது வேகட்டும். இப்போ ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு மசாலாலேருந்து. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே மல்லி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின மசாலா வந்து இப்போ நல்லா சுண்டி நல்லா அந்த குவான்டிட்டி ரெடியூஸ் ஆகிருக்கு. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். நல்லா அந்த பச்சை வாடை, மசாலாவோட பச்சை வாடை போகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். நான் வந்து தனியா சில்லி பவுடர் இது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கனால நான் அப்படியே போட்டுட்டேன். நீங்கள் தனியாக பவுடர் தனியாக, சில்லி பவுடர் தனியாக போட்டிருக்கீங்க அப்படின்னா ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தனியா பவுடரும் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடருங்கிற ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மசாலா நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க அந்த காளான் இருக்கு இல்லையா, காளானையும் முட்டைக்கோசையும் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து இந்த மசாலா பரட்டி விட்டு வதக்கி விடலாம். மஷ்ரூம் ஃப்ரையை நல்லா மசாலாவோட மசிச்சு விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணி அது கூடவே தண்ணியை கலந்து அந்த தண்ணியை நம்ம மசாலாவில் சேர்த்து கலந்து விட போகிறோம். எதுக்காக அப்படின்னா, அப்போ தான் வந்து மசாலாவோட அந்த மஷ்ரூம் ஃப்ரை நல்லா பைண்ட் ஆகி நம்மளுக்கு கிடைக்கும் வெந்து. ஸோ இது போல் கலந்து நம்ம வந்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் மீடியமான ஹீட்டில் வேக விடலாம். வேக விட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரோட் சைட் மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. குக் பண்ண விரும்புகிறவங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வீடியோ ரெசிபி அப்டேட்டை இனி இன்ஸ்டாகிராம்லேயும் செக் பண்ணலாம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. சுவையான உணவை சுலபமாக செய்ய நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள்.